வெல்கம் டு கிச்சாமா சமையல். பாருங்கள், எங்கள் வீட்டு மரத்தில் நெல்லிக்காய்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி சிறு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு படி நெல்லிக்காய் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு வாணலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெல்லிக்காய் சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் விட தேவையில்லை. 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ அதுக்கு தேவையான மசாலெலாம் வறுத்தரலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 வரமிளகாய், இதையெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான மசாலா இதுதான். நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. வாணலில் 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்றேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்றேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலெல்லாம் அதிலே சேர்த்துட்றேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துட்றேன். இப்போ வடித்து வச்சிருக்கிற நெல்லிக்காயெல்லாம் அதிலே சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் துருவி அதில் போட்டுடலாம். இறக்க போகும்போது நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.